வெல்கம் டு சண்டேஸ் குக்கரி. இன்றைய நாள் இனிதே அமைட்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஷ் தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் இதை கப்பன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே ஃபேமஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நார்மலாக நம்ம வேக வச்சு அப்படியே தான் சாப்பிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பெரிய பீஸ் மரவள்ளி கிழங்கு நான் நல்லா தோல் சீவி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கருணக்கிழங்கு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம டைரெக்டாக அப்படியே வேக வைக்க போகிறதில்ல. 2 வாட்டி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப 3வது வாட்டி தான் அது வந்து வேக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும், அந்த கசப்பு கூட இருக்காது. இதை 2 வாட்டி கொதிக்க வச்சு ஊற்ற போகிறோம் அப்படின்றனால இப்போவே உப்பு சேர்க்க வேண்டாம். ஸோ 3வது டைம் நம்ம வேக வைக்கும் போது அப்போ உப்பு சேர்த்து கொடுத்தா போதும். இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ஸோ திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி இன்னொரு வாட்டி கொதிக்க வச்சு திரும்பவும் அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ஸோ இந்த ப்ராசஸை நான் 2 வாட்டி பண்ணிட்டேன். இப்போ 3வது வாட்டி வேக வைக்க போகிறேன். இப்போ நான் உப்பு சேர்த்து கொடுக்குறேன். இதை வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா குழையிற அளவுக்கு வெந்துச்சான்றது மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இதை வந்து ஒரு ஸ்மாஷர் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணி நம்ம இப்போது ஸ்மாஷ் பண்ணி மசிச்சு வச்சுருக்க இந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து கொடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை மீன் குழம்போடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அது தயிரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் சால்ட் போட்டு. இதை நீங்கள் இதோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை நைட்டு டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு தோணும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.